சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இந்திய மருந்து தயாரிப்பாளர்கள் சங்கம் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளா மாநிலங்களின் வாரியம் நடத்திய ஃபார்மேக்ஸ் சவுத் 2024 என்னும் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் மிக பிரம்மாண்டமான மருந்து மாத்திரைகளின் கண்காட்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அரசின் மக்கள் மற்றும் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் முன்னாள் தலைவர் SV வீரமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இப்போ இந்தியாவில் இருக்கிற மருந்து பொருட்கள் இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க போகுது. 220 கண்ட்ரி, உலகத்தில் 220 கண்ட்ரிக்கு இந்தியா நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். அண்ட் டாப் 5 இந்தியாவிலேருந்து போகிற கமாடிட்டி லைக் அயன், உங்களுக்கு இன்ஜினியரிங் கூட்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டாப் 5ல இருக்கு. பார்மசூட்டிக்கல்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் இதில் என்ன அட்வான்டேஜ்னா, USA, யூரோப்லாம் கூட 55% நமக்கு யூரோப்புக்கு போயிட்டு அந்த அளவுக்கு இந்தியா மருந்து துறையில ஏற்றுமதியில சிறந்து விளங்கும். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் அமைந்துள்ள தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேல்நிலைப் பள்ளியில் 1991ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகள் 33 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அதே பள்ளியில் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து தங்களது பழைய நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். 32 இயர்ஸ் கழிச்சு நாங்கள் ரீயூனியன் மாதிரி வச்சிருக்கோம். இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ்க்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிற விழாவாக தான் இதை நாங்கள் நினச்சிருக்கோம். ஸோ இப்போ எங்களோட அழைப்பை ஏற்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா டீச்சர்ஸும் வந்திருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களையும் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் பார்க்கறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் அகில இந்திய அளவிலான ஹாக்கி போட்டிகள் நேற்று தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் 16 அணிகள் கலந்து கொண்டுள்ளன. 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு லீக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. முதல் நாளான நேற்று நடைபெற்ற போட்டிகளில் சென்னை, மும்பை, புவனேஸ்வர் அணிகள் வெற்றி பெற்றன. 2வது நாளான இன்று நடைபெற்ற முதல் போட்டியில் சென்னை AJR அணியும் கர்நாடக ஹாக்கி பெல்லாரி அணியும் மோதின. இந்த போட்டியில் 2-1 என்ற கணக்கில் சென்னை AJR அணி வெற்றி பெற்றது. தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டார போக்குவரத்து துறை சார்பில் தனியார் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து ஆவடி, பூந்தமல்லி, மதுரவாயில் பகுதிக்குட்பட்ட 65 தனியார் பள்ளிகளின் 395 வாகனம், வேன், சிறிய வகை பேருந்து ஆகியவை சோதனைக்கு கொண்டுவரப்பட்டன. இந்த ஆய்வில் திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம், பூந்தமல்லி வட்டார போக்குவரத்து அதிகாரி ஸ்ரீதர், போக்குவரத்து ஆய்வாளர்கள், காவல் உதவி ஆணையர் உள்ளிட்டோர் ஒவ்வொரு வாகனமாக ஏறி சோதனை நடத்தினர். குறிப்பாக அவசர கால கதவுகள், முதல் உதவி பெட்டி, பேருந்தை முன்பின் இயக்கம், திடீரென பிரேக் பிடித்தல் குறித்து கவனமாக ஆய்வு செய்யப்பட்டது. இதில் தரம் இல்லாத வாகனங்கள் தொடர்ந்து இயங்க அனுமதி மறுக்கப்பட்டது. சென்னை காரைக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் சபாபதி. இவர் தனது சிறு வயதில் இருந்து தாய்மாமன் மகளான ஜமுனா என்பவரை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் ஜமுனா கடந்த 6 மாத காலமாக சபாபதியிடம் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சபாபதி வேளச்சேரி தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வரும் ஜமுனாவை காலை வேலைக்கு செல்லும் போது தனது நண்பர்களான ஹரிஹரன், அஜய், ராஜேஷ் ஆகியோருடன் இணைந்து காரில் கடத்திக் கொண்டு செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் நோக்கி சென்றுள்ளனர். அப்போது அச்சரப்பாக்கத்தில் வாகன சோதனையின் போது இவர்களை மடக்கி பிடித்த போலீசார் ஜமுனாவை மீட்டதோடு கடத்தலில் ஈடுபட்ட 4 பேரையும் கைது செய்து அச்சரப்பாக்கம் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரியில் இருந்து விருதாச்சலம், உளுந்தூர்பேட்டை வழியாக சென்னை வரை செல்லும் தொழிற்தட சாலை மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலமாக அமைக்கப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முதல்வர் அவர்களால் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைக்கப்பட்டது. தற்போது இந்த சாலையில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை பேருந்து நிலையம் செல்லும் வழியில் வடிகால் வாய்க்காலிற்காக கட்டப்பட்ட புத்தம் புதிய மேம்பாலம் திடீரென 2ஆக பிளந்து உள்வாங்கியதில் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு முறையாக விசாரணை நடத்தி சாலையை சரி செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணநந்தூர் பேரூராட்சி 4வது வார்டு சீரங்கன்காடு பகுதியில் 100க்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர். இப்பகுதியில் உள்ள ஓடை பகுதியில் அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றனர்.
இந்த ஓடை பகுதியை ஒட்டி பொதுமக்கள் வழித்தடம் உள்ள நிலையில் ஆக்கிரமிப்பு காரணமாக பொதுமக்கள் இந்த வழித்தடத்தை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சீரங்கன்காடு பகுதி வழியாக செல்லும் வெண்ணநந்தூர் மல்லூர் சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தடை இல்லாத ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கிறோங்க. இன்றைக்கி எவ்வளவோ பொறுமையாக நாங்கள் பேசி பார்த்தோம். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தடை வேணும்னு இத்தனை வருஷமாக விட்டுட்டோம். இப்போ தடை வசதி இல்லாத பட்சத்துக்கு இந்த 4 நாளில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும். பாதி 1.5 கிலோமீட்டருக்கு தடை நரூஸ் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறவங்க ஒரு 5-6 வீட்டுக்காரங்க எங்களுக்கு விடமாட்டுக்கிறாங்க. கவர்மெண்ட்டில் பார்த்து எடுக்கிறனா கூட அவங்களையும் என்ன சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி செய்யறங்கிறாங்க, அவங்கள எந்த ஆட்சியும் தெரிவிக்கல. கடைசியாக நாங்கள் விடல அப்படிங்கும்போது அவங்களே போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு இன்றைக்கி சாலை மறியல் பண்ணோம். இது ஏற்கனவே பெட்டிஷன் நிறைய டைம் நாங்கள் போட்டிருக்கிறோம். இன்னும் 4 நாள் எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் ஆகணும். நீங்கள் கவர்மெண்ட் பார்த்து இதை எனக்கு ஒழுங்கு பண்ணி விடுங்க. உங்களை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். இரைப்பை உணவு குழாய் பிரச்சினை, அஜீரண கோளாறு, வாய்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கான சித்த மருத்துவத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய மருந்தின் அறிமுக விழா நிகழ்ச்சி சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சித்த மருத்துவர் சிவராமன் மாறிவரும் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் சிஎம்சி நிர்வாக இயக்குநர் சுபாஷினி, விற்பனை மற்றும் மார்க்கெட்டின் துணைத் தலைவர் ஸ்ரீதர், துணை பொது மேலாளர் ராகவன், டாக்டர் சிவராமன், ஜெயபிரகாஷ் நாராயணன், ரேகா குமார் மற்றும் சுபத்ரா ஆகியோர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள காரையூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியில் திருச்சி, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து 13 காளைகளும் 13 மாடுபிடி குழுக்கள் அடங்கிய வீரர்களும் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இந்து கல்லூரியில் வைத்து முன்னாள் மாணவர்கள் சங்கம் என்ற நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமான முன்னாள் மாணவர்கள் பங்கேற்றனர். மேலும் இந்து கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பட்டிமன்ற பேச்சாளர்கள், சினிமா பிரபலங்கள், காவல்துறை உயரதிகாரிகள், வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு தங்களின் வளர்ச்சிக்கு உதவிய ஆசிரிய பெருமக்களை நினைவு கூறி பேசினர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் 2004ஆம் ஆண்டு இந்து கல்லூரியில் வணிகவியல் பாடத்திட்டத்தில் பயின்ற 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களின் பழைய கல்லூரி நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் மாத்தூரில் இருந்து திருச்சி மாவட்டம் துறையூர் நோக்கி தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது துறையூர் பகுதியில் உள்ள சத்யநாராயணா சிட்டி அருகே வந்து கொண்டிருந்த போது இருசக்கர வாகனம் குறுக்கே வந்ததால் அதன் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பேருந்தை திருப்பிய போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலைபோர புளிய மரத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 20 பயணிகள் படுகாயமடைந்தனர். மேலும் பேருந்து ஓட்டுநர் புளிய மரத்தின் இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் ஓட்டுநரை பொதுமக்கள் உதவியுடன் பத்திரமாக மீட்டனர். மேலும் விபத்து சம்பவம் குறித்து துறையூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கல்குறிச்சி அடுத்த அம்பலத்து விளை பகுதியைச் சேர்ந்தவர் அலெக்சாண்டர். இவரும் இவரது குடும்பத்தினரும் சுற்றுலா செல்வதற்கு கல்குறிச்சியில் இருந்து சென்னை நோக்கி சுற்றுலா வேனில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது நெல்லை மாவட்டம் டக்கரமாள்புரம் வந்தபோது பாலத்தின் அருகே இருந்த மாடு ஒரு கரையில் இருந்து மறுகரைக்கு சென்றபோது மாட்டின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பிரேக் அடித்த போது மழை பெய்திருந்ததால் சாலையில் வழுக்கி வேன் தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதனை பார்த்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக வேனில் சிக்கி இருந்தவர்களை மீட்டு வெளியே அப்புறப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற நெல்லை மாநகர போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து தொடர்பாக போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்போது கோடை விழா மற்றும் 61வது மலர் கண்காட்சியானது நடைபெற்று வருகிறது. மேலும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக தினம்தோறும் விளையாட்டுப் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்ளும் படகு போட்டியானது நடைபெற்றது. இந்த படகு போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஹில்மா, போதி சித்தார்த், இரட்டையர் ஆண்கள் பிரிவில் ஸ்ரீதர், வசந்தன், பெண்கள் பிரிவில் நிவேதிதா, காவ்யா ஆதித்யா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இவர்களுக்கு கோட்டாட்சியர் சிவராமன், சுற்றுலா அலுவலர் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர்.
மயிலாடுதுறை தாலுகா சோழம்பேட்டை ஊராட்சியில் உள்ள மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமை தாங்கி 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100க்கு 100 மற்றும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி புத்தகங்களை பரிசாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அலுவலர் அம்பிகாபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே குடும்பத்துடன் வசித்து வருபவர் பார்த்தசாரதி. அரசு சார்பில் வரும் பணிகளை ஒப்பந்தம் எடுத்து செய்து வரும் இவருக்கும் பொத்தேரி பகுதியைச் சேர்ந்த கலா என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கலா தனது குடும்ப செலவிற்கும் தொழில் துவங்குவதற்கும் தனது மருமகன் குறும்படம் தயாரிப்பதாக கூறியும் பார்த்தசாரதியிடம் 16,70,000 ரூபாயை சிறுக சிறுக கடன் பெற்றுள்ளார். அதன் பின்பு தனக்கு சொந்தமான வீட்டை கிரயம் செய்வதாக கூறி மேலும் 5 லட்சம் வாங்கிவிட்டு காலாவதியான காசோலையை பார்த்தசாரதியிடம் கொடுத்துள்ளார். இந்நிலையில் பணத்தை இழந்த பார்த்தசாரதி மறைமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பெயரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து கலா என்பவரை கைது செய்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சீனாவாலா அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி குழந்தைகளுக்கான ஆதார் கார்டு சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த ஆதார் கார்டு சிறப்பு முகாம் குறித்து முறையான அறிவிப்பு இல்லாத காரணத்தினால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்த பொதுமக்கள் தங்களது குழந்தைகளுடன் ஆதார் மையத்தில் சிறப்பு முகாமில் புகைப்படம் எடுக்க குவிந்தனர். ஆனால் பவர் கட் காரணமாக பொதுமக்கள் திருப்பி எழுப்பி வைக்கப்பட்டனர். மீண்டும் இன்று காலை முதல் ஏராளமான பொதுமக்கள் ஆதார் சிறப்பு முகாமிற்கு வந்த நிலையில் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் டோக்கன் வழங்கிவிட்டு மற்றவர்களை திங்கட்கிழமை வரும்படி திருப்பி எழுப்பினர். இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ஆதார் கார்டு இது பண்ணி மாற்றுறதுக்காண்டி வந்திருக்கோம். நேற்று வந்து அலைஞ்சிருக்கோம், பெட்ரோல் போட்டு நேற்று அலைஞ்சிருக்கோம், அப்புறம் இன்றைக்கி அலைஞ்சிருக்கோம். இப்போ 114 நம்ம டோக்கன் கொடுத்துருக்காங்க. உங்கள் பணியாளர்கள் இந்த நேற்று கரண்ட் 2-3 நாள் போயிட்டு இருந்துட்டாங்க. இப்போ டோக்கன் 114 நம்ம டோக்கன் வாங்கியிருக்கோம். திங்கட்கிழமை வர சொல்கிறாங்க. ஒழுங்காகவே இது பண்ணி நடக்கிற மாதிரி தெரியல. இது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தேர்நிலையம் பகுதியில் வசித்து வருபவர் சபரீஷ்குமார். இவர் வீட்டின் முன்பு கடந்த 19ஆம் தேதி நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த இருசக்கர வாகனத்தை மர்மநபர்கள் திருடிச் சென்றனர். இதனையடுத்து அவர் வீட்டில் பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சியை வைத்து பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையாக கொண்டு போலீசார் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றவர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் இருசக்கர வாகனத்தை திருடிய தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன், இவரது நண்பர்கள் பிரதீப்குமார், விஜயராகவன், பரமன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே பெரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த பாரதி மோகன் அறக்கட்டளை சார்பாக நாள்தோறும் சாலையில் வசிப்பவர்களுக்கு உணவுகள் வழங்கி வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் உணவுகள் வழங்கி வரும்போது சீர்காழி அருகே சட்டநாதபுரம் புறவழிச்சாலையில் பேருந்து நிலையத்தில் இருந்த மனநல பாதிக்கப்பட்ட முதியவரை குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து முதியோர் இல்லத்தில் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டார். மேலும் மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவரை மீட்ட பாரதி மோகன் அறக்கட்டளை சமூக ஆர்வலரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடங்களை பொதுமக்கள் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாக கிடைத்த தகவலின் பெயரில் அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. மேலும் வருவாய்த்துறை சார்பில் கண்டெய்னரை அகற்ற வேண்டும் என நோட்டீஸ் வழங்கியும் எவ்வித பலனும் இல்லாததால் குன்னூர் வட்டாட்சியர் கனிசுந்தரம் தலைமையில் வருவாய்த்துறையினர் பொக்லைன் எந்திர உதவியுடன் கண்டெய்னரை அங்கிருந்து அகற்றி அந்த இடத்தில் போடப்பட்டுள்ள கான்கிரீட் தளத்தையும் உடைத்தெறிந்தனர்.